ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். இறால், நண்டு, கணவாய் உள்ளிட்ட மீன்களுக்கு போதிய விலை கிடைக்காத காரணத்தினால் தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஒன்றிய, மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து மீன்களுக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்களுக்கு போதிய விலையை நிர்ணயம் செய்ய கோரி மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றனர். மீனவர்களின் போராட்டம் காரணமாக துறைமுகத்தில் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து மீனவர்கள் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள்? ராமேஸ்வரத்தில் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 5000க்கும் மேற்பட்ட மீனவர் மீன்பிடி தொழில் ஈடுபட்டு வராங்க. இவங்க கடலுக்கு மீன்பிடிக்க போயிட்டு வரும்போது பிடித்து வரக்கூடிய இறால், நண்டு, கணவாய் போன்ற மீன்களுக்கு இங்களுக்கு வியாபாரிகள் ஊரிய விலை கொடுக்காமல் குறைந்த விலையிலே கொள்முதல் பண்றாங்க. இதனால ராமேஸ்வரம் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இது சம்பந்தமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அதே போல தமிழக அரசு நடவடிக்கை கோரிக்கை வச்சிருந்தாங்க. இருந்த போதும் இந்த வியாபாரிகள் சங்கம் அவங்க பிடித்து வரக்கூடிய இறால், நண்டு போன்ற மீன்களை குறைந்த அளவுல கொள்முதல் பண்றாங்க. இதன் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால பிடித்து வரக்கூடிய இந்த மீன்களின் விலை குறைந்து கொள்முதல் செய்யப்படுவதன் காரணமாக மீனவர்கள் நஷ்டம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டுறாங்க. இதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியிருக்காங்க. இந்த வேலைநிறுத்தத்தின் காரணமாக 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையோரம் நங்கூரம் நிறுத்தியிருக்காங்க. இதன் காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாததன் காரணமாக நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் முதல் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து இந்த வியாபாரிகள் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிடித்து வரக்கூடிய இறால் மற்றும் போன்ற மீன்களுக்கு உரிய விலை கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ராமேஸ்வரம் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. கார்த்திக், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.